திமுக ரொம்ப கட்டாயமாக பாஜகவை வளர்த்துவிடும், சீமானை வளர்த்துவிடும், விஜயை வளர்த்துவிடும். அதன் மூலமாக அதிமுகவை தளர்த்திவிடும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அதிமுக பலவீனம் அடையுது, மற்ற கட்சிகள் 3 கட்சிகள் வந்து வளருது அப்படின்னா டிஎம்கேக்கு லாபம். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா டிஎம்கேக்கு நட்டம். அதிமுக பலமா முழு பலமா இருந்தா பெரிய நட்டம். அப்ப அதிமுக பலனப்படுத்துறதுக்கு எப்படி? ஒன்று நேரடியாக பண்றது, இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படியே நீ பெரிய ஆள் போல, நீ பெரிய நமக்கு ஒரு குழப்பம், நம்மளை மட்டும் சுற்றி எல்லாரும் பெரிய ஆள், அப்போ நம்ம பெரிய ஆள் பொழுது. அப்போ அதிமுகவை மன ரீதியாக தளர்வடை செய்தது. அவங்களே இப்போ 1008 குழப்பத்தில் இருக்காங்க. வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க. செங்கோட்டை என்ன பண்ணுறது, வைக்கிறதா இல்லையா, போகிறதா, ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், டிடி என்ன பண்ணுவார், ஒரு பெரிய குழப்பத்தில் அதிலே ஒரு கான்கிரீட்டான டிசிஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்லுவோம், இதை திமுக பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திக்கிது. அப்போ இவங்களே குழப்பத்தில் இருக்காங்கன்னா இவங்க எதிர்கட்சி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அண்ணாமலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் நரேந்திர மோடி நேரமும் சொல்லிட்டே இருப்பார் திரு ஸ்டாலின். அது அந்த பக்கம் தான் பிஜேபி தான் பூச்சாண்டி. அது காரணமாக என்ன, பிஜேபி அண்ணாமலை என்ன சொன்னார், பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் சித்தாந்த மோதல், எங்களுக்கு தான் ஏடிஎம்கே டிஎம்கே வித்தியாசம் கிடையாதுன்னு அண்ணாமலை இருக்கும்போது சொன்னார். அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணாங்க. அப்புறம் நாம் தமிழர் வந்து பெருசாக வளர்த்துவாங்க. அவர் வந்து பெரும் கூட்டம் போடுவார், செருப்படுத்து காட்டுவார், எல்லாம் பண்ணா அவங்களே அப்படி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து இப்போ விஜய் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து விஜயை வந்து கட்டாயம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை.